சி.ஆர். சரஸ்வதி மேம் அவங்க. வணக்கம் மேம், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. மேம், நீங்கள் அவரோட சேர்ந்து பணியாற்றியிருக்கீங்க, பயணம் செஞ்சுருக்கீங்க. அவருடைய மறைவு இன்னைக்கு உங்களை எந்த அளவுக்கு துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு? உங்களுடைய இரங்கல், அவர் பற்றின நினைவுகள்லாம் நீங்கள் எங்களோட சொல்லுங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னோட அப்பா அம்மாவுக்கு அப்புறம் என் குரு பாக்யராஜ் சார். நான் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் எங்க சின்னதாசா. நான் முதல்ல நடிப்பேன்னு எனக்கு தெரியாது, வேற யாரையோ பேசிட்டு அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது. பாக்யராஜ் சாரோடைய ஆக்சுவலா நான் மிகப்பெரிய ஃபேன். அப்பவே சூரலா சித்திரங்கள் தான் என்னோட முதல் சினிமா அப்படின்னா சூரலா சித்திரங்கள். அதுக்கப்புறம் இடையில எங்க சினிமா வாய்ப்புகளுக்கு நான் முயற்சி பண்ணாம மீண்டும் நான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சப்பதான் 87ல எனக்கு இந்த படம் வந்தது. நான் முதல்ல நடிக்க மாட்டேன்னு கூட சொன்னேன். என்னங்க போய் ஒரு அம்மா உங்களுக்கு போய் அம்மா பண்ண சொல்றீங்க. அப்போ பார்த்திபன் சாரு, வி சேகர் சார் எல்லாம் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அப்போ பார்த்திபன் சார் சொன்னாரு, அந்த கதைக்கு ஹீரோயினே ஆத்தா கேரக்டர் தான்மா, நீங்க நடிங்க, உங்க வாழ்நாள் படமா இருக்கும். பிகாஸ் அந்த கதைக்கு ஹீரோயினே ஆத்தா கேரக்டர் தான். ஓகே. இன்னைய வரைக்கும் நான் எவ்வளவு படங்கள் நடிச்சிருந்தாலுமே என்ன பார்த்து எங்க டிவியில பாக்யராஜ் சார் படம் பார்த்தேங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க சின்னராசான்னு கூட சொல்ல மாட்டாங்க. டிவியில பாக்யராஜ் சார் படம் நீங்க நடிச்சீங்கள, ரொம்ப நல்ல படங்க. அப்படி ஒரு ரைட்டருங்க, இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட்டர்ஸ். அப்படி ஒரு டைரக்டர் சொல்லி கொடுக்கறதுங்க. அதே மாதிரி அவர் படத்துல முழுசா நடிக்கிறவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குமோ, ஒரு சீன்ல ஒரு கேரக்டர் நடிச்சா கூட, இது நம்மளுன்னு ஒரு படம் சீன் தான் நான் நடிச்சிருப்பேன், ஆனா அந்த சீன் தியேட்டர்ல அப்ளாஸ் வாங்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர் மறைந்த புரட்சி தலைவர் இதயதேவர் எம்ஜிஆருடைய மனசுல நீங்க இடம் பெற்றவர். அவரு எம்ஜிஆர் சார் சிஎம் இருக்கும் போது நுங்கம்பாக்கம் வந்தாருன்னா அப்படியே லேக் ஏரியாக்குள்ள நேரா பாக்யராஜ் சார் வீட்டுக்குள்ள வந்துருவார். அந்த மாதிரி ஒரு பாசத்தை வச்சிருந்தாரு. தன்னுடைய கலை உலக வாரிசுன்னு முந்தானே முடிச்சுல பாக்யராஜ் சார் அறிமுகப்படுத்தினாரு. எல்லாத்த விட எனக்கு இழப்பு என்னன்னா, என்னுடைய குருநாதர் நல்லா இருந்தாருங்க. அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தா கூட எனக்கு தெரியும். காலையில இந்த செய்தியை நல்லா தாங்கிக்க முடியல. அவருக்கு இன்னைக்கு அவருடைய ரைட்டர்ஸ் யூனியன் எலெக்ஷன் கூட இன்னைக்கு போல நேத்தெல்லாம் கூட பேசிட்டு இருந்திருக்காங்க. காலையில இந்த செய்தியை கேட்கும் போது எனக்கு பர்சனலாவே என் குருவை இழந்தது என்னோட அப்பா அம்மாக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய இழப்பு. அதே மாதிரி திரை உலகத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு. எனக்கு எப்படி பூர்ணிமா அவங்கள பார்க்க போறேன், எப்படி ஆதரவு சொல்ல போறேன்னே தெரியல. நல்ல மனிதருங்க. கோபம் நம்ம அவர் சொல்லி கொடுக்கறத நம்ம கரெக்டா பண்ணலாம் கோச்சுக்கு வர தவிர எத்தனை தடவை வேணாலும் சொல்லி கொடுப்பாரு. அப்படி ஒரு டைரக்டர், அப்படி ஒரு மனிதர் எனக்கு உண்மையிலே என்னால தாங்க முடியல. எப்படி ஒரு நல்ல ரைட்டர், டைரக்டர், ஆக்டர், ஒரு மனிதாபிமானிய எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா, ரசிகர்கள் வந்தாங்கன்னா, பப்ளிக் வந்தாங்கன்னா அரவணைச்சு பேசுவார். எனக்கு உண்மையிலே திரை உலகம் மிகப்பெரிய ஒரு இயக்குனர், மிகப்பெரிய ஒரு ரைட்டரை இழந்திருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர்கிட்ட நானே ஒரு நாள் சொன்னேன், சார் நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஆரம்பிங்க, ஒரு திரைக்கதை எப்படி அமைக்கணும், ஒரு கதையை எப்படி சொல்லணும், ஒரு ஜனரஞ்சகமாவும் அதுல காமெடி இருக்கும், சீரியஸ்னஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த 7 நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா காமெடினா கூட கடைசி அந்த கிளைமேக்ஸ் அவ்வளவு சீரியஸா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு படங்களும், அவரோட ஒவ்வொரு படங்களும் இனி வரப்போற ஃபியூச்சர்ல ரைட்டரா வரணும், டைரக்டரா வரணுங்களுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி. அவங்க கண்டிப்பா அந்த படங்களை பார்க்கணும். அதை பார்த்தாலே ஒரு கதையை எப்படி அமைக்கணும், ஒரு கேரக்டர்ஸை எப்படி பயன்படுத்திக்கணும், படத்துல எப்படி ஒரு டைரக்ஷன் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு லைப்ரரி யாருன்னா கண்டிப்பா பாக்யராஜ் சார். அவருடைய படங்கள் அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற படம். இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அமிதாப் பச்சன் சார்ல இருந்து பெரிய நார்த்லயே அவருடைய படங்கள் வெற்றி பெற்றது. மிகப்பெரிய அவருடைய டேட்டை கேட்டு பாம்பேல கூட அவருக்காக வெயிட் பண்ண காலங்கள்லாம் உண்டு அவர் டைரக்ஷனுக்காக. அப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர். மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.